கர்த்தருக்கு பிரியமானவர்களே, செல்வி என்ற ஒரு சிறு பெண் ஒரு அழகிய பூனை ஒன்றை வளர்த்து வந்தார். அதன் மீது அவளுக்கு அளவற்ற அன்பு. அந்தோ ஒரு நாள் ஒரு கொல்லாத நாய் ஒன்று பூனையை துரத்த உயிருக்காக ஓட்டம் பிடித்த பூனை தவறி கிணற்றில் விழுந்து விட்டது. செல்வி ஓடி போய் ஒரு வாளியை கயிற்றில் கட்டி கிணற்றுக்குள் இறக்கினார். பூனையோ நனைந்து குளிரால் ஆடிக்கொண்டு தண்ணீரில் நீந்திக் கொண்டிருந்தது. வாளி தன்னை நோக்கி வருவதை பார்த்த போது பூனை பயந்து மிரண்டு ஒதுங்கி போக ஆரம்பித்தது. செல்வியோ விடாமுயற்சியுடன் பூனையின் அருகில் கொண்டு வந்து ஏறி கொள்ளும்படி எவ்வளவோ கெஞ்சினால் அழுதால் வேண்டிக் கொண்டாள். பயந்திருந்த பூனையோ வாளியில் ஏறவே இல்லை. மறுநாளில் செத்த பூனையாக வெளியே எடுத்த போது செல்வி அந்த பூனையை பார்த்து கதறினாள். என் அருமை பூனையே, உன்னை காப்பாற்ற என்னால் ஆன மட்டும் முயற்சித்தேன், நீயோ விலகி விலகி போய்விட்டாய் என்று கதறி அழுதாள். ஆண்டவ ஜனமே, எருசலேமை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதைத்தான் புலம்பினார். மத்தேயு 23:37 கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று. ஆண்டவ ஜனமே, இன்றைக்கும் பாவ சேற்றில் மூழ்கி இருக்கிற உங்களையும் என்னையும் மீட்க அவர் எவ்வளவோ பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். சில அடிமைத்தனத்தை விட்டு நம்மால் வெளியே வர முடியவில்லை, உண்மைதான். ஆனால் ஆண்டவர் அதிலிருந்து நம்மை தூக்கி எடுக்க தம் கரத்தை நீட்டினபடியாகவே இருக்கிறார். அவருடைய கரத்தை பிடித்து ஏற நாம் முயற்சித்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது நாம் இருக்கிற நிலையில் அடிமைத்தனமோ பாவமோ இது சந்தோஷமா இருக்கிறது என்று அதிலே நிலைத்திருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கும் அந்த செல்வியை போல உங்களுக்காக நீட்டப்பட்டிருக்கிற கிறிஸ்துவின் கரம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் அதை பிடித்து விட மாட்டீர்களா என்று உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு நீட்டப்பட்ட கிறிஸ்துவின் கரத்தை பாருங்கள், கிறிஸ்துவண்டை வாருங்கள், அவரை பற்றி கொள்ளுங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். மாத்திரமல்ல, உங்கள் ஜீவன் நித்திய நித்தியமாய் வாழும். ஆகவே இந்த நாளில் நீட்டப்பட்டு கொண்டே இருக்கிற அவர் கரத்தில் வந்து விடுங்கள். அவர் உங்களை அணைத்துக் கொள்ள ஆயத்தமாய் இருக்கிறார். உங்கள் பாவங்களை கழுவி உங்களை பாவ சேற்றிலிருந்து மீட்டு நீங்கள் பட்ட காயங்களிலிருந்து மீட்டு உங்களை ஆறுதல் படுத்த அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க,